ஒவ்வொரு வழியிலும் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டவர்களை பயமுறுத்தி அவர்களை அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுத்து அதில் கோணலை உண்டு பண்ணாதீர்கள். நீங்கள் சொற்ப தொகையினராக இருந்தீர்கள், அவன் உங்களை அதிக தொகையினராக்கினான் என்பதையும் நினைவு கூறுங்கள். குழப்பம் செய்து கொண்டிருந்தோரின் முடிவு என்னவாயிற்று என்பதை கவனிப்பீர்களாக என்றும் கூறினார். உங்களில் ஒரு பிரிவினர் எதனுடன் நான் அனுப்பப்பட்டுள்ளேனோ அதை நம்புகிறார்கள், இன்னும் மற்றொரு பிரிவினர் அதை நம்பவில்லை. அல்லாஹ் நம்மிடையே தீர்ப்பு கூறும் வரை பொறுமையாக இருங்கள், அவனே தீர்ப்பு அளிப்பவர்களில் மிகவும் மேலானவன் என்றும் கூறினார். அவருடைய சமூகத்தினரில் பெருமையடித்துக் கொண்டிருந்த தலைவர்கள் அவரை நோக்கி, ஷுஐபே, உம்மையும் உம்முடன் ஈமான் கொண்டவர்களையும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் ஊரை விட்டே வெளியேற்றி விடுவோம், அல்லது நீர் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு அவர், நாங்கள் உங்கள் மார்க்கத்தை வெறுப்பவர்களாக இருந்தாலுமா என்று கேட்டார்.